காந்தி உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கும்போது கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனா சோனம் வாங்சுக் கிட்டத்தட்ட 21 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் போராட்டத்துல இருக்காரு. இன்னும் 2 டேஸ்க்கு மேல போனா அவர் இறக்கத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்தியாவோட நேஷனல் பிரைடா இருந்த இந்த மனுஷன் தான் இன்னைக்கு ஆன்டி நேஷனலிஸ்டா மாத்தி வச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 1000 இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு மேல ஹீட் டென்ட் இவர் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஆர்டிபிஷியல் கிளாசியர் மூலமா லடாக்ல இருந்த வாட்டர் கிரைசிஸையே தீர்த்து வச்சிருக்காரு இந்த மனுஷன். இவ்வளவு ஏன் படிக்காத பசங்களை எல்லாருமே லூசர்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ணிட்டு இருந்தவர். இவரை கம்பேர் பண்ணும்போது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் 7 நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவர் தான் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர். இவ்வளவுதான் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. பட் அதை பத்தி இப்ப பேச வரல. நீட் எக்ஸாம்னால லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க. நீட் எக்ஸாம்னால பல பேர் அவங்களோட உயிரையும் இழந்திருக்காங்க. டாக்டர்ஸ் இன்னும் இவர் 2 நாளைக்கு மேல சாப்பிடாம இருந்தா உயிர் இழக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வரைக்குமே இந்த இந்தியன் கவர்மெண்ட் இது எதுக்குமே ஒரு சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. சோனம் வாங்சுக் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. நான் இந்த ப்ரொடெஸ்ட கைவிடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா நாளைக்கு நீட் எக்ஸாம்னால ஒரு உயிர் இழந்தா கூட அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கணும்னு சோனம் வாங்சுக் சொல்றாரு. இன்னும் இந்த நீட் எக்ஸாம்னாலையும் எத்தனை பேர் உயிர் இழக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 4 பேர்ல ஒருத்தருக்கு தான் டெல்லியில என்ன நடக்குதுன்னே தெரியுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்ட்டு நம்ம எல்லாருமே தெரியணும்.